வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த இந்தியாவை நம்மளோட சொந்த நாடுன்னு கொண்டாடுறோம். இங்கே இந்த சாமி கும்பிட்றவன் தான் இருக்கணும், அந்த சாமி கும்பிட்றவன் இருக்கக்கூடாதுன்னு சட்டமெல்லாம் போடுறோம். நம்ம நாட்டோட எல்லையை நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கிற மாதிரி கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம சொந்தம் கொண்டாடுற இந்த மண் நிஜமாக நமக்கு தான் சொந்தமா? கண்டிப்பாக இது நமக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த மண்ணை நாம் எப்படி சொந்தமாக்கிக்கிட்டோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ பூமியில உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க மனித இனம் சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் உண்டானதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவில் உண்டானதா கருதப்படுற மனித இனம் உலகத்தோட மற்ற கண்டங்களுக்கு எப்படி பரவுனாங்க? இல்ல ஆப்பிரிக்காவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மாதிரியே மனிதர்கள் உலகத்தோட மற்ற கண்டங்களில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்களா? மனித இனத்தோட வரலாறுல 2 மாபெரும் இடம்பெயர்வுகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. இப்படி ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு முதன்முறையா இடம்பெயர்ந்த மனித இனம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது உண்மையா? இன்னைக்கு உலகத்துல ஆப்பிரிக்கா கண்டத்துல வாழ்ற மனிதர்களை தவிர்த்து மீதி இருக்கிற அத்தனை கண்டத்துல வாழ்ற மனித இனத்தோட மரபணு, அதாவது டிஎன்ஏல 2% வேற ஜீவராசியோட மரபணு கலந்துருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு வாழ்ற மனித இனத்துல யாருமே 100% மனிதர்கள் இல்லையானா 99.99% இங்க யாருமே தூய்மையான கலப்படமில்லாத மனித இனம் கிடையாது. சரி, அப்போ அந்த 2% மரபணு எந்த ஜீவராசியோடது? அது எப்படி மனிதர்களோட மரபணுல கலந்தது? 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் புறநானூற்று பாடல்ல யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வரிகளை கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்கார். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சு வியந்த ஒரு விஷயத்த 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பைசா செலவில்லாம கணியன் பூங்குன்றனார் கண்டுபிடிச்சிருக்கார். அப்படி அவர் என்னத்தை கண்டுபிடிச்சார்? யாதும் ஊரே யாவரும் கேளு என்ற வரிகளுக்கு என்ன அர்த்தம்? இந்த அத்தனை கேள்விகளுக்கான அறிவியல் பூர்வமான பதில் தான் இந்த சீக்ரெட். ஒரு நிமிஷம். சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டாகணும். புராணங்கள்ல சொல்ற மாதிரி மனிதர்கள் வானத்திலிருந்து நேரடியா குதிக்கல. எந்த கடவுளோட உடல் பாகங்கள்ல இருந்தோ மனிதர்கள் பிறக்கல. சுமார் 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி குரங்கிலிருந்து முதல் மனிதன் தோன்றினான். அவனோட பேரு ஹோமோ ஹேபிலிஸ். இவனுக்கு பல லட்சம் வருடங்களுக்கு அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச 2வது மனித இனத்துக்கு பேர் தான் ஹோமோ எரெக்டஸ். இவனுக்கு அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அடுத்த மனித இனத்துக்கு பேரு நியாண்டர்தல்ஸ். கடைசியா பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச இப்போ பூமியில உயிர் வாழ்ற மனித இனத்துக்கு பேர் தான் ஹோமோசெஃபியன்ஸ் அல்லது மாடர்ன் ஹியூமன்ஸ். அதுதான் நாம. இங்க நாம பார்க்க போறது பரிணாமத்தோட உச்சகட்டம்னு சொல்லப்படுற இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ், அதாவது நம்மளை பத்தி தான். நம்மளோட முன்னோடிகளான ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல் ஹியூமன்ஸ் எல்லாமே மனித இனம்தான். ஆனா இப்போ உயிர் வாழ்ற நமக்கும் அந்த 3 மனித இனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு பூமியில உயிர் வாழ்ற கடைசி மனித இனம் தான் நாம. மற்ற 3 மனித இனங்களுமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. இந்த பூமியில இன்னும் கண்டுபிடிக்கப்படாத, பெயர் சூட்டப்படாத ஏராளமான மனித இனம் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. சரி, இப்போ அந்த சீக்ரெட்குள்ள போவோம். கடந்த ஜூன் 2017 ஆப்பிரிக்காவோட மொராக்கோ நாட்டில் இருக்க சஃபின்ற இடத்துல ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது வரைக்கும் அதே ஆப்பிரிக்கால எத்தியோப்பியால இருக்க ஜெபல் எரகடுன்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடு தான் அது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட இன்னைக்கு பூமியில உயிர் வாழ்ற மனித இனத்தோட மிக பழமையான எச்சமா இருந்தது. அந்த மண்டையோட ஆய்வு செய்யும் போது 1,95,000 வருஷத்துக்கு முன்னாடி நவீன மனித இனம், அதாவது மாடர்ன் ஹியூமன்ஸ் நாம உருவாக ஆரம்பிச்சிருக்கலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா மொராக்கோல கிடைச்ச எலும்புக்கூடு சராசரியா 3 லட்சம் வருஷத்துக்கும் முன்னாடி வாழ்ந்த நவீன மனிதனோட எச்சம்னு தெரிஞ்சதும் ஆய்வாளர்கள் காலச்சக்கரத்தை 1,95,000 வருஷத்துல இருந்து 3 லட்சம் வருஷத்துக்கு பின்னோக்கி கொண்டு போனாங்க. மனித இனம் மொராக்கோல பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதாகவும் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இது நடக்க ஆரம்பிச்சிட்டதாகவும் முடிவுக்கு வந்தாங்க. சரி, ஆப்பிரிக்கா கண்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்ச மனித இனம் உலகத்துல இருக்கிற மற்ற கண்டங்களுக்கெல்லாம் எப்படி இடம் பெயர்ந்தாங்க? இல்ல ஆப்பிரிக்கால நடந்த மாதிரியே மனித பரிணாம வளர்ச்சி உலகத்தோட மற்ற கண்டங்களையும் நடந்ததான்னா கண்டிப்பா கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மனிதன் தான் உலகத்துல இருக்க மற்ற எல்லா கண்டங்களுக்கும் இடம்பெயர ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாபெரும் இடம்பெயர்ல தான் எக்ஸோடஸ்னு சொல்றாங்க. அதாவது மனித இனம் ஒரு பெரிய கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த மாதிரியான மாபெரும் இடம்பெயரல்கள் மனித இனத்தோட வரலாறுல 2 முறை நடந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. முதல் இடம்பெயர்வு கிட்டத்தட்ட 1,91,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. 2வது இடம்பெயர்வு 70,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, முதல் இடம்பெயர்வுல ஆப்பிரிக்கா கண்டத்தை விட்டு வெளியேறிய நவீன மனிதர்கள் உயிர் பிழைத்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல. அப்படின்னா அவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்களா? ஆமா. இன்னைக்கு பூமியில உயிர் வாழ்ற நவீன கால மனிதர்களோட மரபணுவை சோதனை செய்யும் போது நம்ம எல்லாருமே 2வது இடம்பெயரல்ல ஆப்பிரிக்கா கண்டத்தை விட்டு வெளியேறிய மனித இனம்ன்றது தெரிய வருது. அப்போ முதல் இடம்பெயரல்ல வந்த மனித இனம் என்ன ஆச்சு? எதனால அந்த மொத்த இனமுமே அழிஞ்சு போச்சு? இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆப்பிரிக்கா கண்டத்துல வாழ்ந்த மனுஷனுக்கு அந்த கண்டத்தை விட்டு வெளியே போக 4 சாத்தியமான வழிகள் தான் இருந்தது. முதல் வழி மொராக்கோல இருந்து ஸ்பெயினுக்கு போறது. 2வது டுனேஷியால இருந்து சிசிலிக்கு போறது. 3வது எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு போறது. கடைசி வழி பாபல் மண்டப் வழியா ஏமனுக்கு போறது. இதுல முதல் 2 வழியில மனிதர்கள் போனதற்கான எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. ஆனா கடைசி 2 வழிகள்ல மனிதர்கள் போனதற்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கு. மனித இனத்தோட முதல் மிகப்பெரிய இடம்பெயர்வானது 3வது வழியா தான் நடந்தது. 1,91,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனமான சஹாராவும் அதுக்கு பக்கத்துல இருக்க சினை பாலைவனமும் காடுகளாவும் புல்வெளிகளாவும் தான் இருந்தது. இந்த காடுகள் வழியா தான் மனித இனம் ஆப்பிரிக்கா கண்டத்தை விட்டு ஆசியா கண்டத்துக்குள்ள நுழையிறாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தோட எகிப்துல இருந்து ஆசியா கண்டத்தோட இஸ்ரேலுக்கு மனிதர்கள் நுழைந்ததற்கான ஆதாரம் நார்த் இஸ்ரேலோட மிசிலியான்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 2 மனித பற்கள் தான். 1,80,000 வருஷம் பழமையான இந்த பற்களுக்கு சொந்தமான மனிதர்கள் தான் ஆசியா கண்டத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மனித இனத்தோட முதல் அழிவு ஆரம்பமாகுது. ஆசியா கண்டத்துக்குள்ள ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு வந்த நியாண்டர்தல் மனிதர்கள் அவங்களோட வாழ்விடங்களுக்குள்ள அந்நியர்களான நவீன கால மனிதர்களை நுழைய விடல. நியாண்டர்தல் மனிதர்கள் நவீன கால மனிதர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியாண்டர்தல் மனிதர்கள் நம்மளை விட பலசாலிகளா இருந்ததன் காரணத்தினால நவீன கால மனிதர்களால ஜெயிக்க முடியல, அழிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில உயிர் பிழைச்ச சில நவீன கால மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மத்திய ஆசியா கண்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் 2வது அழிவு ஆரம்பமாகுது. உலகத்தோட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பா கருதப்படுற டோபா எரிமலை வெடிப்பு அப்பதான் நிகழுது. ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டு வெளியே வந்த மனிதர்கள் நியாண்டர்தல் மனிதர்களோட சண்டைக்கு அப்புறம் சராசரியா 1,00,000 வருஷத்துல அரேபியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஏசியான்னு பரவிட்டாங்க. இந்த மனிதர்கள் தான் 75,000 வருடத்துக்கு முன்னாடி நடந்த உலகின் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பான டோபா எரிமலை வெடிப்பின் விளைவால மொத்தமா அழிஞ்சு போயிருக்காங்க. இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுகள்ல இருக்க இந்த டோபா எரிமலையோட சாம்பல் தெற்காசிய கண்டங்கள் முழுக்க பரவி அங்க வாழ்ந்த உயிரினங்களை அழிச்சிருக்கு. இதற்கான ஆதாரங்கள் தென்னிந்தியாவோட ஆந்திராவில் ஜுரேரு நதிக்கரைகள்ல கிடைச்சிருக்கு. இப்படித்தான் 1,91,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்க கண்டத்தை விட்டு வெளியேறிய மனித இனத்தோட கதை மொத்தமா முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா ஆப்பிரிக்கால இன்னும் கதை முடியல. டோபா எரிமலை வெடிப்பு ஆப்பிரிக்கா கண்டத்துல வாழ்ற மனிதர்களை எந்த விதத்திலையும் பாதிக்கல. அந்த மனிதர்கள் தான் உலகத்தோட 2வது பிரம்மாண்டமான இடம்பெயர்வுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வேற வழி. 70,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்த மனிதர்கள் பாபல் மண்டப் வழியா அரேபியாவோட ஏமனுக்குள்ள நுழையிறாங்க. அங்கதான் மறுபடியும் நியாண்டர்தல் மனிதர்களை சந்திக்கிறாங்க. ஆனா இந்த முறை சண்டை போடல, மாறா நியாண்டர்தல் மனிதர்களோட சேர்ந்து இனப்பெருக்கம் பண்றாங்க. இங்கதான் உலகத்தோட முதல் நியாண்டர்தல் மரபணு கலந்த நவீன மனிதன் தோன்றியிருக்கான். இதற்கான ஆதாரம் கடந்த 2010 வெளியிடப்பட்டிருக்கு. இதுல ஆப்பிரிக்க கண்டத்தை தவிர்த்து மீதி இருக்க அத்தனை கண்டத்திலையும் வாழ்ற மனிதர்களோட மரபணுல 2% நியாண்டர்தல் DNA கலந்திருக்கிறதையும் அது தலைமுறையா தொடர்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, இன்னைக்கு பூமியில ஆப்பிரிக்க கண்டத்தை தவிர்த்து மற்ற கண்டங்கள்ல வாழ்ற அத்தனை மனிதர்களுமே உறவுக்காரங்க. அதாவது 70,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணோட வாரிசுகள் தான் நம்ம எல்லாமே. அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பொதுவாகவே மனிதர்களோட செல்ல மைட்டோகாண்ட்ரியல் DNA மற்றும் Y குரோமோசோம்னு 2 விஷயம் இருக்கும். இதுல மைட்டோகாண்ட்ரியல் DNA அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்களோட பிள்ளைகளுக்கு, அதாவது ஆண் பெண் 2 பேருக்குமே போய் சேரும். ஆனா Y குரோமோசோம் அப்பா கிட்ட இருந்து தன்னோட ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் போய் சேரும். அதாவது ஒரு பெண்ணுனால மைட்டோகாண்ட்ரியல் DNAவை மட்டும்தான் தன்னோட ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே தர முடியும். ஒரு ஆண்னால Y குரோமோசோமை தன்னோட ஆண் குழந்தைக்கு மட்டும்தான் தர முடியும், பெண் குழந்தைக்கு தர முடியாது. இந்த மைட்டோகாண்ட்ரியல் DNAவையும் Y குரோமோசோமையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணப்பதான் ஆப்பிரிக்க கண்டத்தை தவிர்த்து மீதி இருக்க எல்லா கண்டத்திலையும் வாழ்ற மனிதர்கள் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றது தெரிய வந்திருக்கு.
இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மனிதர்கள் தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்காங்கன்றது தெரிய வருது. இதைத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னு, எல்லாமே நம்ம சொந்த ஊர், எல்லாமே நம்ம உறவுக்காரங்கன்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு. இப்படி நியாண்டர்தல் மரபணு கலப்போட அரேபியால தோன்றிய மனித இனம் தெற்கு ஆசியாவை நோக்கி கடற்கரை வழியா நகர ஆரம்பிச்சது. இப்பதான் கதை இந்தியாவுக்குள்ள வருது. இப்படி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்ச மனித இனம் இந்தியாவை வந்து சேர்ந்தது. சுமார் 67,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்திய மண்ணுல முதல் நவீன மனிதனோட கால் தடம் பதிய ஆரம்பிச்சது. ஆனா அப்ப அவங்க தனியா இல்லை. முதல் நவீன மனிதன் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்திய துணைக்கண்டத்தை ஏற்கனவே ஒரு கூட்டம் ஆக்கிரமிச்சிருந்ததா குறிப்புகள் இருக்கு. அது யார்? 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டத்துல ஒரு பெரிய சண்டை நடந்ததாகவும், அந்த சண்டையில நாம ஜெயிச்சதுனால தான் இந்த இந்தியா நமக்கு சொந்தமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த சண்டை நமக்கும் யாருக்கும் நடந்தது. இந்தியாவுல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி 2 ஆயுத புரட்சிகள் நடந்ததா ஆதாரங்கள் இருக்கு. அது எப்போ நடந்தது? அதை செஞ்சது யார்? இந்திய மக்களோட மரபணுவுல ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஆய்வாளர்கள் நம்புறாங்க. அது என்ன? போக போக தெரிஞ்சுக்குவோம். த சீக்ரெட்.